வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இந்தியா பிரிட்டிஷ்காரன் தான் இந்தியாவை ஒருமைப்படுத்தி ஒருங்கிணைப்படுத்தி ஒரு உருவத்தை கொடுத்தான்னு சொன்னால் தப்பு. இந்தியா என்பது பல்வேறு மொழிகள் பேசினாலும் பல்வேறு கலாச்சாரம் கொண்டு இருந்தாலும், தமிழ்நாட்டில் தமிழ் பேசினாலும், கேரளாவில் மலையாளம் பேசினாலும், கர்நாடகாவில் கன்னடம் பேசினாலும், ஆந்திராவில் தெலுங்கு பேசினாலும், குஜராத்தில் குஜராத்தி பேசினாலும், மகாராஷ்டிராவில் மராட்டி பேசினாலும், ஒரு 4 மாநிலத்தில் ஹிந்தி பேசினாலும், மிச்சப்படி ஹரியானாவில் ஹிந்தி பேசினாலும், பஞ்சாபில் பஞ்சாபி பேசினாலும், காஷ்மீரில் காஷ்மீரி பேசினாலும், இந்தியா ஒன்றுபட்டு இருக்கிறதுன்னா 2 பேரால். 2 பேருன்றது தெய்வங்களால் ஒன்றுபட்ட பூமியாகும். ஒன்று ஹரி மற்றும் சிவன். வடக்கையும் ஹரி இருக்கார், தெற்கையும் இருக்கார், கிழக்கையும் ஹரி இருக்கார், மேற்குலேயும் ஹரி இருக்கார். 8 திக்கிலும் ஹரியும் சிவன் கோயில்கள் இருக்குது. இந்த ஹரியும் சிவனும் இந்த நாட்டில் ஒருங்கிணைப்பு, அவர் தான் ஒருங்கிணைப்பார்ன்றது தான் நிதர்சனம் உண்மை. ஆகவே இந்தியா ஒரு இந்து ராஜ்யம். இந்த பூமி இந்துக்களால் தான் ஒன்றிணையப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க நம்ம நாட்டு மக்கள். அதனால் பிரிட்டிஷ்காரன் உருவாக்கினா, ஜவஹர்லால் நேரு உருவாக்குறாரு இந்தியாவை, வல்லபாய் பட்டேல் ஒருங்கிணைந்தார் அப்படின்னு பல பேரரசுகள் சிற்றரசுகள் பிரிட்டிஷ் ராஜ்யம்னு எது இருந்தாலும், பாண்டிச்சேரியில் பிரெஞ்சுக்காரன் இருந்தாலும், இந்துக்களால் இந்து மதத்தால், மதம்ன்றதை விட இந்து வாழ்வியல் கலாச்சார விஞ்ஞானத்தை தான் ஒன்றானது. அதை புரிஞ்சுங்க.